அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு உண்மை சம்பவம். மத்திய பிரதேசத்தில் பென்னா மாவட்டத்தில் திலீப் மிஸ்டி அப்படிங்கிற ஒரு விவசாயி, அவர் பருவமழை பெய்து முடிந்த உடனே கொஞ்சம் சந்தோஷத்தில் மழை பெய்திருக்குங்கிற மகிழ்ச்சியில் அவர் போய் அவரோட வயல்வெளிக்கு போகிறாரு. வயல்வெளியில் போய் அங்கே தோட்டத்தில் அந்த காட்டில் அங்கே போகிறாரு. அங்கே போய் இதெல்லாம் பண்படுத்துகிறாரு. அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தா கண்ணில் ஏதோ தட்டுப்படுது. அது என்னென்னு பார்த்தா ஒரு மாதிரி பளபளன்னு இருக்குது. சரி, கண்ணாடி சில்லாக இருக்குமோ அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தா வைரம். அவரால் நம்பவே முடியலை. அதை எடுக்கிறாரு. இது உண்மைதான். நான் 3 வயது 3 மாதத்தில் 2வது முறை வைரம் கிடச்சிருக்குன்னு புள்ளி விவரம் சொல்லுது. அதுவும் இதுனா அதோட வெயிட்டு 7.44 கேரட் உள்ள ஒரு வைரம் கிடச்சிருக்கு. இவருக்கு சந்தோஷம் பிடிபடலை. வீட்டுக்கு ஓடி போகிறாரு. உடனே எல்லா மக்களுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்து அது நம்பிக்கையோட நமக்கும் கிடைக்காதான்னு ஒவ்வொருத்தரும் தேடி வராங்க. வரும்பொழுதே இதையும் தூக்கிக்கிட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சோம்னா நம்ம வீட்டை சரி பண்ணிடலாமே, நம்ம பிள்ளைக்கு ஃபீஸை கட்டிடலாமே, நம்ம கடனை அடைச்சிடலாமே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. இது நடந்த நிகழ்ச்சி. இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் நம்ம என்ன விதைக்கிறோமோ, விதைக்கிறது மட்டும் இல்லை, இந்த பூமியானது நம்ம என்ன விதைக்கிறோமோ விதைப்பதை மட்டும் நமக்கு திரும்பி தர்றதில்ல. அதுக்கு மாறாக இந்த உலகம் நமக்கு நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் தர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நமக்கு தேவையானது நம்பிக்கை தான். நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கணும். பொறுமையோடு காத்துக்கிட்டு இருந்தோம்னா உலகம் நமக்கு தேவையானது தரும். ஆனால் அதுக்கு நம்ம நல்லவங்களாக இருக்கணும். நம்ம உண்மையானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் அதே சமயத்தில் கடின உழைப்பாளிகளாகவும் இருந்தோம்னா நமக்கு வேண்டியதெல்லாம் தானாகவே கிடைக்குங்கிறத சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த பூமி எப்போவுமே நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் அறிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதில் தான் ஞானம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஞானம் நமக்கு எப்படி கிடைக்கும்னா, ஒரு விஷயத்தை பார்த்து புரிஞ்சு அதிலிருந்து வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்மை மாற்றிக்கொள்ளணுமோ அப்படி நம்மை நாமே மாற்றிக்கொள்வோம். தேங்க்யூ.